ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கையினாலும் கடைசி கால ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்ட நாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நிச்சயமாகவே ஆண்டவராகிய தேவனுடைய படைக்கு என்று ஆயத்தப்படக்கூடிய நிலை இந்த காலத்திலே தேவனாகிய கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நல்ல ஒரு பங்கு. இவைகளை தகுதியான விதத்தில் நீங்களும் நானும் ஆசரிக்கிறது உண்டானால் நிச்சயமாகவே ஆண்டவராகிய தேவனுடைய படையிலே மகிமையான காரியங்களை சாதிக்கும் மக்களாக விளங்க முடியும் என்கிறது எந்த ஐயப்பாடும் இல்லை. இந்த கடைசி கால யுத்தம் என்கிறது நீங்களும் நானும் நினைக்கிறதை போல சாதாரணமான வகைப்பட்ட யுத்தத்திற்குரிய காரியங்கள் அல்ல. இந்த கடைசி கால யுத்தம் என்கிறது ஜீவ மரண போராட்டம். ஒருவேளை நாம் தோற்று போகிறது உண்டானால் இனி ஒருபோதும் எழுந்திருக்க முடியாத ஒரு நிலையின் ஊடாக நாம் மெய்யாகவே தள்ளப்பட்டு போய்விடுவோம். ஆகவே இந்த போராட்டத்திலே நாம் எந்த அளவிற்கு முயற்சியின் ஊடாக கடந்து போகிறோமோ அந்த அளவிற்கே வெற்றியினுடைய காரியத்தின் ஊடாக நிச்சயமாகவே பிரவேசிக்க முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. இந்த யுத்தத்துக்குரிய ஆயத்தத்திலே சரியான ஆயத்தம் எப்படிப்பட்ட நிலையிலே நாம் காண்பிக்கப்பட வேண்டியது ஒன்று. இவைகளை பற்றியே நம்முடைய தியானத்தில் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற நல்ல ஒரு ஆயத்தம், பலவீனமான காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பலமடைய பண்ண வேண்டும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பலவீனங்களோடு கூட யுத்தத்தின் ஊடாக கடந்து போகிறது என்கிறது இயலுகிறது இல்லை. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை பலம் உள்ளவனாய் உருவாக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் மட்டும்தான் யுத்தத்திற்கு அவன் தகுதி உள்ளவனாய் காண்பிக்கப்படுகின்றான். இந்த யுத்தத்திற்கு உரிய சரியான அழைப்பிலே அவன் கடந்து போக வேண்டும் என்றால் தகுதியான ஆயத்த நிலை அவனுடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11வது அதிகாரம் 34வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. எபிரேயர் 11:34 என்ன வார்த்தை சொல்கிறது என்று வாசிக்க கேளுங்கள். அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு அவர்கள் தப்பினார்கள், பலவீனங்களில் பலம் கொண்டார்கள், யுத்தத்திலே வல்லமை உள்ளவர்களானார்கள், அந்நியர்களுடைய சேனைகளை அவர்கள் முறியடித்தார்கள். தங்களுடைய பலவீனங்களிலே பலம் கொள்ளக்கூடிய ஒரு நிலை இந்த கடைசி காலத்திலே பலவீனத்தோடு கூட நாம் காண்பிக்கப்படுகிறது உண்டானால் சத்துருவின் ஆயுதங்களை எதிர்க்க உங்களாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறதைப் போல பலவான்களாய் நாம் மெய்யாகவே உருவாக்கப்பட துவங்கக்கூடிய காலங்களில் மட்டும்தான் இந்த யுத்தத்திற்குரிய தகுதியான மகிமையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைகளின் அடிப்படையிலே என்னென்ன காரியம் நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளில் பலவீனமாய் நினைவு கூறப்படுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய பரிமாணத்தில் நாம் வளரும் பொழுது நம்மை வளர விடாமல் தடுக்கிறது எது என்கிறதை நாம் நிச்சயமான விதத்திலே கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆவிக்குரிய விஷயத்திலே ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய பார்வைகள் தெளிவற்றதாக இருக்கிறது உண்டானால் ஆவிக்குரிய கண்ணோக்கத்திலே உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக காணப்படக்கூடிய நிலைகளை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது இல்லை. ஒருவேளை செவி வழிக்குரிய காரியங்கள் பலவீனமாய் காண்பிக்கப்படுகிறது உண்டானால் உங்களுக்கு முன்பதாக ஏற்படக்கூடிய சத்தங்களையோ உங்களுக்கு முன்பதாக ஏற்படக்கூடிய பயங்கரங்களையோ உங்களுடைய நிலைகளிலே உணர முடியாது. ஆகவே பலவீனமாய் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்திரமடைய பண்ண ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த யுத்தத்தில் சரியான விதத்தில் சரியான போர்களை உருவாக்கி வெற்றியின் காரியங்களின் ஊடாக கடந்து போக முடியும். நம்முடைய வாழ்க்கையின் பலவீனம் என்று அடுத்த ஒரு காரியத்தை வேதம் நமக்கு என்ன சொல்கிறது என்று பாருங்கள். கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்கிறது என்று வாசிக்க கேளுங்கள். மனுஷனுடைய ஆவி அவனுடைய பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பலவீனங்கள் எல்லாவற்றையும் தாங்குகிறது அவனுடைய ஆவி. ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய நிலைகளிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு பலவீனம் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுபடக்கூடிய ஆவிக்குரிய திறன், ஆவிக்குரிய பலம், ஆவிக்குரிய சத்துவம், ஆவிக்குரிய எழுப்புதல் இவைகளிலே எங்காகிலும் ஒரு இடத்திலே நாம் பலவீனம் அடைகிறது உண்டானால் நம்முடைய ஆவியே அந்தந்த நேரத்தில் நம்மை பலமுள்ளவனாய் உருவாக்க துவங்குகிறது. ஆனால் இந்த இடத்துல வசனத்தில் என்ன போட்டிருக்கிறோம்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எங்கே பலவீனம் வருகிறது என்றால் அந்த பலப்படுத்தக்கூடிய ஆவி முறிந்து போகிறது உண்டானால்
அவன் தன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளிலே நின்று பலவீனம் உள்ளவனாய் நிறுத்தப்பட துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். எங்கும் ஆவியிலே இந்த முறிவு என்கின்ற ஒரு காரியம் உருவாக்கப்படுகிறது உண்டானால், ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல ஆவியினுடைய முறிவு என்கின்ற வார்த்தை ஆங்கிலத்திலே the broken spirit ன்னு சொல்லுவாங்க. நொறுக்கப்படக்கூடிய ஒரு நிலை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உருவாக்கப்படுகிறது உண்டானால், இந்த ஆவி மெய்யாகவே இயக்கத்தை இழந்து போக ஆரம்பிக்கிறது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதை போல இது சாதாரண வகையான யுத்தத்திற்குரிய காரியம் அல்ல. இவைகள் எல்லாம் ஆவிக்குரிய யுத்தமாய் நமக்கு முன்பதாக காண்பிக்கப்படுகிறதுனாலே, நம்முடைய ஆவி இயக்கமற்றதாய் காண்பிக்கப்படக்கூடிய நேரத்தில் இந்த ஆவியினால் யுத்தத்தின் ஊடாக கடந்து போக முடியாது. இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது உண்டானால் நம்முடைய ஆவியின் நிலை தோற்று போகவும் பலவீனப்படுத்தப்படவும் சத்துருவினால் மேற்கொள்ளப்படவும் தக்கதாக இவைகள் எல்லாம் செயலற்றதாய் காணப்பட துவங்குகிறது. ஆகவே இந்த முறிவு நிறைந்த ஆவியினுடைய தன்மையினுடைய அனுபவம் என்றால் என்ன என்கிறதை நாம் சற்று ஆழமான விஷயமாக நாம் நம்முடைய தியானத்தில் பார்க்கணும். ஒரு மனிதனுடைய ஆவியினுடைய நிலை எப்பொழுது முறிவை நோக்கி கடந்து போகிறது அல்லது செயல்பாடுகளை இழந்து போகக்கூடிய நிலைகளை எப்பொழுது இந்த ஆவி பெற துவங்குகிறது என்பதை ஆழமாய் நாம் பார்க்க போகின்றோம். இந்த செய்தியை நீங்கள் கேட்கிறதுக்கு முன்னால ஜெபத்தோடு கூட உட்கார்ந்து நீங்கள் கேட்டால் மட்டும்தான் இந்த ஆவிக்குரிய ஆழ்ந்த நிலைகளின் பரிமாணங்களை உங்களாலும் என்னாலும் எளிதாக விளங்கிக் கொள்ள முடியும். இந்த ஆவியினுடைய இந்த முறிக்கக்கூடிய நிலை எப்பொழுது வருகிறது என்று பாருங்கள். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. 2 வசனத்தை ஒரே மாதிரி வாசிக்க போகின்றோம். யோபுவின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 8வது வசனத்தை முதல்லையும், யோபுவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 11வது வசனத்தை 2வதும் வாசிக்க போறோம். 1 யோபு 32:8, 2 யோபு 7வது அதிகாரம் 11. முதல்ல யோபு 32:8 வாசிக்க கேளுங்கள். ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, மனுஷனிலே ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசம், சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் மனுஷனில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சுவாசம் நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆவி தேவனாகிய கர்த்தருடைய சுவாசம் என்று நமக்கு நன்றாகவே தெரியும். ஆண்டவராகிய தேவன் ஆதாமை உருவாக்கின பொழுது ஆதாமை மண்ணினாலே உருவாக்கி அந்த எல்லா விதமான அந்த உறுப்புகள் எல்லாவற்றையும் உருவாக்கி அவனுடைய நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஆண்டவராகிய தேவன் ஊதின பொழுது அவன் ஜீவாத்மாவாக மாற்றப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சுவாசம் வரக்கூடிய நேரத்தில் தான் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்வை பெற்றுக் கொள்கிறான் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து 2வது வசனத்தை பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 11வது வசனத்தையும் வாசிக்க கேளுங்கள். ஆகையால் நான் என் வாயை அடக்காமல், நான் என்னுடைய வாயை அடக்காமல் என் ஆவியின் வேதனையினால், என் ஆவியினுடைய வேதனையினால் பேசி என் ஆத்துமத்தின் கசப்பினால், என் ஆத்துமாவினுடைய கசப்பினால் அங்கலாய்ப்பேன், நான் அங்கலாய்க்கிறேன். அவர் சொல்லுகின்றார், என் ஆவியினுடைய வேதனையினால் நான் பேசி என் ஆத்துமாவினுடைய அங்கலாய்ப்பினால் நான் கசந்து போகிறேன். இந்த ஆவி எல்லா பலவீனங்களையும் தாங்க வேண்டிய ஆவி. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதை போல மனுஷனுடைய ஆவி அவனுடைய பலவீனத்தை தாங்கும். ஒருவேளை நோவு கொண்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நேரத்தில், ஒருவேளை வாழ்க்கையிலே அநேக விதமான துக்கத்தின் நிலைகளிலே மூழ்கக்கூடிய நேரத்தில், ஒருவேளை எல்லா விதமான சூழ்நிலைகளும் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளின் ஊடாக தள்ளுண்டதை போல உணரக்கூடிய அந்த நேரத்தில் இந்த ஆவியானது செயல்படுத்தப்பட்டு நம்முடைய பலவீனமான அந்த நேரங்களிலே நம்மை தூக்கி நிறுத்த துவங்க ஆரம்பித்து விடுகிறது. இந்த ஆவி இயக்கம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே சரியாய் இயங்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் எல்லா பலவீனமான நேரங்களிலே அவன் பலத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றான். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பலவீனங்களிலே நாம் தோற்று போய் துவண்டு போய் விடாது இருக்கக்கூடிய நேரத்தில் உங்க வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க ஃபீல் பண்ணியிருக்க முடியும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அறியாத துக்கம் நம்மை மூழ்கடிக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று சொல்லி வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு உணர்வு எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் தேவன் நம்மை பார்த்து கொள்ளுவார். கர்த்தராகிய தேவனுடைய கரங்களுக்கு மிஞ்சி இவைகள் என்னை என்ன விதத்திலே தாக்கப் போகிறது, இந்த ஒரு உணர்வு எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஆவி. இந்த ஆவி சரியாய் இயங்கக்கூடிய நேரத்தில் சரியான வார்த்தைகளை போட்டு நம்முடைய பலவீனத்திலே நம்முடைய ஆவி தூக்கி நிறுத்த ஆரம்பிக்கிறது. ஆவியானுடைய இயக்கம் வேறு, நம்முடைய சொந்த ஆவியினுடைய இயக்கம் வேறு. இது
இதுவும் தேவனாகிய கர்த்தருடைய சுவாசத்திலிருந்து வந்ததுனால தேவனுக்குரிய காரியங்களை நம்முடைய மாம்சத்திலே உணர்த்து வைக்க துவங்கி நம்முடைய பலவீனமான நேரங்களில் இந்த ஆவி நம்மை தூக்கி நிறுத்த ஆரம்பித்து விடுகிறது. இப்ப என்ன நடக்குது பாருங்க. யோபு 7:11 என்னுடைய ஆவியினுடைய எல்லா விதமான விஷயங்களினால் நான் மெய்யாகவே மனம் கசந்து போகிறேன். அந்த வசனத்தை திரும்ப ஒரு தடவை வாசிங்களேன். ஆகையால் நான் என்னுடைய வாயை அடக்காமல் என் ஆவியின் வேதனையினால் பேசி எல்லா விதமான வேதனைகளை தாங்க வேண்டியது இந்த ஆவியினுடைய பணி. உங்களுக்கே நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பலவீனமான காரியங்களை தாங்க வேண்டியது இந்த ஆவியினுடைய பணி. ஆனால் இந்த ஆவியிலேயே இப்பொழுது வேதனை உருவாக்கப்படுகிறது, இந்த ஆவியிலேயே கலக்கம் உருவாக்கப்படுகிறது. அந்த ஆவியிலே ஏற்படக்கூடிய கலக்கத்தினாலே ஆத்துமா கசந்து போக ஆரம்பிக்கிறது. இந்த ரெண்டு விஷயத்திற்கும் காரணம் என்ன அப்படின்னா, முதலாவது ஒரு வசனம் பார்த்தீங்களா, மனுஷனாகிய தேவனுக்குள், அதாவது மனுஷனுக்குள் தேவனுடைய ஆவியினால் வரக்கூடிய உணர்வு தான் அவனை உணர்வடைய செய்ய ஆரம்பிக்கிறது. மனுஷனுக்குள் ஒரு ஆவி இருக்கிறது. சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சுவாசமே அவனை உணர்வுள்ளவனாய் உருவாக்கும் என்கிற வேத வாக்கியத்திற்கு இணங்க இந்த ஆவி உணர்வை இழக்க ஆரம்பிக்கும் பொழுது முறிந்து போகிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆவி மனம் கசந்து அலறவும், ஆவி வேதனையின் உச்சஸ்தானத்தின் ஊடாக கடந்து போகவும், இந்த ஆவியினுடைய வேதனையினால் ஆத்துமா கசந்து போய் நம்முடைய வாயினால் புலம்பக்கூடிய நிலைகள் உருவாக்கப்படுகிறதற்கு காரணம் என்ன? உணர்வை ஆவி இழக்க ஆரம்பிக்கிறது. ஆவியின் முறிவு என்பது எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது என்று சொன்னால், ஆவி தன்னுடைய உணர்வை இழக்கக்கூடிய நிலையிலே நம்முடைய ஆவி முறிந்து போக ஆரம்பித்து விடுகிறது. இந்த ஆவி உணர்வை இழக்கக்கூடிய தன்மை என்றால் என்ன? நம்மை சுற்றிலும் உருவாக்கப்படக்கூடிய நிலைகளிலே நம்முடைய ஆவியானது பலம் உள்ளதாய் காணப்படுகிறது உண்டானால், ஒருவேளை சரீரத்தில் நிறைய பாவம் இருக்கலாம், சரீரத்தில் நிறைய அக்கிரமம் இருக்கலாம், என்றாலும் கூட ஆவியிலே ஒரு உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது இந்த ஆவி அந்தந்த வேளையிலே எழும்பி நம்முடைய வாழ்க்கையிலே எச்சரிப்பை உருவாக்குகிறது. ஒருவேளை இந்த வார்த்தை நான் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒன்று எழும்பலாம். ஒருவேளை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்படாதவன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இயேசுவை அறியாதவன் ஒருவர் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவனுடைய ஆவி இயங்கி இவனோடு கூட பேசுமா? இவனுடைய ஆவி இயங்கி இவனுக்கு உணர்வை தர முடியுமா? இவன் பாவத்திலே உழலக்கூடியவனாய், அக்கிரமத்திலே இருக்கக்கூடியவனாய் காண்பிக்கப்படக்கூடியவனுக்கு இந்த ஆவி எழும்பி உணர்வை தர முடியுமா என்று சொல்லி கேட்டால் உண்டு. இந்த ஒரு அனுபவம் உண்டு. இதற்கு நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு நாள் நேபுகாத் நேச்சார் என்கிற ராஜா தன்னுடைய மஞ்சத்திலே படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார். அநேகம் விதமான நினைவுகளினால் அவனுடைய எண்ணம் எல்லாம் மெய்யாகவே இருக்கக்கூடிய நேரத்திலே அவனுடைய சொப்பனத்திலே ஒரு பெரிய ஒரு காரியம் ஒன்று தோன்ற துவங்குகிறது. இனி வரக்கூடிய காலங்களை பற்றிதான நினைவுகள் அவனுக்குள் எழும்பக்கூடிய நேரம். வேத புத்தகத்தில் அப்படித்தான் அந்த ஒரு வார்த்தை சொல்ல ஆரம்பிக்கிறது. அதில் என்ன போட்டிருக்கு? அவனுக்குள் வரக்கூடிய காலங்களை பற்றிதான நினைவுகள் எழும்பின பொழுது ஒரு பெரிய ஒரு சொப்பனத்தை அவனுடைய கண்கள் பார்க்க துவங்குகிறது. அந்த சொப்பனத்தில் ஒரு பெரிய ஒரு பொன் சிலை ஒன்று நிறுத்தப்பட்டிருக்கிறதாக, அந்த சிலையினுடைய தலை, அதனுடைய மார்பு, அதனுடைய கைகள், அதனுடைய புயங்கள், அதனுடைய கால்கள், அதனுடைய இடுப்பு, அதனுடைய பாதங்கள், ஒவ்வொரு காரியத்தையும் அவர் வருணித்து பேச ஆரம்பிக்கின்றார். இந்த சிலையினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்க்கிறேன். இதை பார்க்கக்கூடிய நேரத்திலே பயங்கரப்படத்தக்கதான காரியங்கள் உருவாக்கப்படக்கூடிய நிலைகளை என் கண்களினால் பார்க்கிறேன் என்கிற செய்தியை அவர் பேசுகிறதை கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அப்படின்னா இந்த ஒரு உணர்வு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பொழுது எழும்புகிறது? வரக்கூடிய காலங்களை பற்றிதான உணர்வை ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஆவியினால் இவைகளை புரிந்து கொள்ள முடியுமா என்றால் கட்டாயம் முடியும். ஒவ்வொரு மனுஷனுடைய ஆவிக்கும் 20 சுதந்திர வீதமாய் கர்த்தர் தந்திருக்கின்றார். மாம்சம் ஒருவேளை தவறான காரியங்களின் ஊடாக கடந்து போனாலும் இந்த ஆவி அந்தந்த நேரத்தில் எழும்பி நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அறியாத ஒரு எச்சரிப்பை, உணர்வை நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்க ஆரம்பிச்சிடும். இந்த உணர்வை இந்த ஆவி இழந்து போயிருச்சுனாலே ஆவி முறிந்து போய்விட்டது என்று சொல்லி பொருள். இந்த ஆவி ஒருவேளை முறிவை நோக்கி கடந்து போகிறது உண்டானால் இனி இந்த ஆவியினுடைய வாழ்க்கையிலே மீட்பு என்கின்ற பதத்திற்கு அடையாளமே இல்லை. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லுவார். சிலருடைய பாவம் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி அவர் பேசுவார். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருக்கும், சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளுமாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி இந்த மனுஷனுடைய ஆவியின் உணர்வை அவனுடைய ஆவி இழந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் இனி நியாய தீர்ப்புக்காக அந்த மனுஷனுடைய ஆவி நியமிக்கப்பட்டாயிற்று.
இந்த நியாய தீர்ப்பினுடைய காரியங்களை நோக்கி அந்த ஆவி கடந்து போக துவங்கக்கூடிய நேரத்தை நோக்கி மெய்யாகவே ஈர்க்கப்பட்டாயிற்று. இனி அவனுக்கு மீட்பு என்கின்ற தன்மையே கிடையாது. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைகளின் அடிப்படையில் கர்த்தராகிய தேவன் நமக்கு சுட்டி காண்பிக்கக்கூடிய தன்மைகள் அதைத்தான் நமக்கு வலியுறுத்தி பேச ஆரம்பிக்கிறது. எனக்கு தெரிந்த நல்ல ஒரு குடும்பம் ராமநாதபுரத்திலே ஆரம்ப நாட்களில் ஊழியம் செய்யக்கூடிய அந்த காலத்தில் ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை நாங்கள் சந்திக்க நேர்ந்தது. அந்த குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு மருத்துவ தொழில் செய்திருக்கக்கூடிய ஒரு வயது முதிர்ந்த ஒரு அம்மா. அந்த அம்மாவனுடைய முக்கியமான வேலை என்ன? அவங்க ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவங்க தான் என்றாலும் கூட அவங்களுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா அதாவது இந்த டிஎன்சி பண்ணுறது தான் அவங்களுடைய முக்கியமான வேலை. அதாவது இந்த வயிற்றில் வளரக்கூடிய அந்த கருவை கலைக்கக்கூடியதான் அவங்களுடைய முக்கியமான வேலை. நிறைய பேருக்கு அபார்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதில் நிறைய சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அம்மா, நிறைய ஊழியக்காரர்களின் மூலமாய் ஆண்டவராகிய தேவன் அந்த அருமையான அம்மாட்ட எச்சரிப்பான வார்த்தைகளை பேசினது உண்டு. இது பெரிய ஒரு தவறான ஒரு காரியம். இது ஒரு பெரிய ஒரு தேவனுக்கு முன்பதாக இது ஒரு கொலை குற்றம். இது அதாவது வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையினுடைய கருவை கலைக்கிறது, அந்த குழந்தையினுடைய உயிரை கொல்லுகிறதற்கு சமானம், கொலை செய்யக்கூடிய ஒரு அனுபவம் என்கிறதை பற்றி பேசின பொழுது அந்த அம்மா தன்னுடைய செவிகளில் அவைகள் ஒன்றையும் ஏற்றுக்கொள்ளாமல், இது என்னுடைய தொழில், இதை நான் செஞ்சுட்டு வரேன், இதன் மூலம் எனக்கு வருமானம் நிறைய வருகிறது என்கிறதுக்காக இந்த ஒரு தொழிலை அவர்கள் மறுத்து பேசாமல் செயல்படுத்த துவங்க ஆரம்பிச்சாங்க. வயது முதிர்ந்த காலம் வந்த பொழுது ஒரு முறை அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு முறை அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. என்னுடைய சகோதரனை சந்தித்தாங்க அந்த அம்மா. ஒரு நாள் என்னுடைய சகோதரத்தை அந்த அம்மா பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, எனக்கு ராத்திரியெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது ஐயா, எனக்காக நீங்க ஜெபம் பண்ண வேண்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன ஒரு காரியம் உருவாக்கப்படுகிறது? என்னுடைய சகோதரன் கேட்டாங்க, உங்களுக்கு என்ன காரியத்தினால தூக்கம் வர மறுக்கிறது? அந்த அம்மா சொன்னாங்க, இரவெல்லாம் என்னை அறியாத பயங்கரமான கனவுகள், ஏதோ பிசாசுகள் என்னை கட்டி இழுக்கிறதை போல, ஏதோ பயங்கரமான சங்கிலியினுடைய சத்தம் என்னை மரண ஆக்கினைக்கு நேராக கட்டி இழுக்கிறதை போல, என்னுடைய சரீரத்தின் மேலெல்லாம் இந்த சங்கிலியை போட்டு கட்டக்கூடிய ஒரு அனுபவத்தை போல நான் திமிரி அலறி அடித்துக்கொண்டு எழக்கூடிய நேரத்தில் என்னை அறியாத ஒரு பயம், உடலெல்லாம் நடுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த காரியம் எதனால் வருகிறது? ராத்திரியெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது, எனக்காக நீங்கள் ஜெபித்து, நல்ல ஒரு உறக்கத்திற்காக எனக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். என்னுடைய சகோதரன் நமக்காக ஜெபித்த பொழுது கர்த்தராகிய தேவன் ஒரு வார்த்தை பேசினார். இந்த மகளுடைய பாவம் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளாகிவிட்டது. இனி இவளுக்கு ரட்சிப்பு என்கின்ற காரியம் என்கிற அடிப்படையில் ஒரு விஷயமே கிடையாது. இனி இவளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய நிலைகள் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டார். அவளுடைய ஆவியினுடைய திறன் எல்லாம் முறிக்கப்பட்டாயிற்று. இனி அவள் மனம் திரும்பக்கூடிய நிலை என்கின்ற காரியங்களின் அந்த தன்மையை தாண்டி போயிட்டார். நீ மனம் திரும்பக்கூடிய வார்த்தைகளை பேசினாலும் அவளால் அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னார் ஆண்டவர். என்னுடைய சகோதரனுக்கு மனசு பொறுக்கல. ஆண்டவரே, ஒரு ஆத்துமா செத்து போகக்கூடாது, ஒரு ஜீவன் மரணத்தின் ஊடாக கடந்து போகக்கூடாது. அந்த அம்மாவுக்கு போய் எப்படியாச்சும் நான் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். ஆண்டவராகிய தேவன் சொன்னார், நீ போய் சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவர்களுடைய மனம் அவைகளை மெய்யாகவே அங்கீகரிக்க முடியாமல் கட்டப்பட்டு போய்விட்டது. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போய் சொல்கிறேன். நம்மட போய் என்னுடைய சகோதரன் போய் பேசினார். அவர் சொன்னார், அம்மா நீங்கள் மனம் திரும்புங்க, நீங்கள் செய்த பாவம் கொடியது, அக்கிரமமான காரியம் கொடியது, மீறுதல்கள் கொடியது. ஆண்டவராகிய தேவனை நோக்கி இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்புகிறது உண்டானால் தேவன் உங்களை ரட்சித்து மீண்டும் தம்முடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ளுவார். அந்த அம்மா திரும்ப சொன்னாங்க, இல்லை இல்லை, என்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பே கிடையாது, அக்கிரமத்திற்கு மன்னிப்பே கிடையாது. என்னை அறியாத நரகத்தின் வேதனை இப்பொழுதே துவங்கியாகிவிட்டது. என்னை அறியாத நெருப்பை போல ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையை நான் உணர ஆரம்பிக்கிறேன். ராத்திரியெல்லாம் தூங்க முடியாத ஒரு கஷ்டம், ராத்திரியெல்லாம் பயம் பயம் பயம், எங்கு பார்த்தாலும் பிசாசுனுடைய ஆவிகள் என்னை நெருக்கக்கூடிய சூழ்நிலையை நான் பார்க்கிறேன். எங்க அண்ணன் சொல்லிட்டே இருக்கிறாங்க, அவங்களால கேட்கக்கூட முடியல, சத்தம் போட்டுக்கொண்டே இருக்க ஆரம்பித்தாங்க. அவங்களால அந்த வேதனையை தாங்கவே முடியவில்லை. எதற்கு சொல்லுகிறேன்? ஆவியினுடைய முறிவு வர ஆரம்பிக்கிறது உண்டானால் இனி மனம் திரும்பக்கூடிய அனுபவம் என்கிறதை அவனுடைய ஆவி தாண்டி கடந்து போய் ஆகிவிட்டது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த ஆவி உணர்வை இழக்காத அளவிற்கு உன் ஆவிக்குரிய நிலைகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஆவியினுடைய உணர்வு இழந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் அதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் பலவீனம். தன்னை சுற்றிலும் என்ன நடக்கிறது தெரியாது.
சிம்சோனுடைய வாழ்க்கையில ஆவியினுடைய உணர்வை அவன் இழந்து போக ஆரம்பிச்சனாலதான் தன்னை சுற்றிலும் நடக்கக்கூடிய விஷயங்களை சிம்சோனால் புரிந்து கொள்ள முடியல. தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவன் தான் சிம்சோன், தேவனுடைய ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டதுதான் சிம்சோன், தேவனுடைய வல்லமையினால் பெரிய பெரிய காரியங்களை சாதித்தவன் தான் சிம்சோன். என்றாலும் கூட தனக்கு முன்பதாக சாத்தான் விரிக்கக்கூடிய கண்ணியை, தனக்கு முன்பதாக சத்துரு வைத்திருக்கக்கூடிய வலையை, தன்னுடைய கால்கள் அதில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலைகளை சிம்சோனால் உணர்ந்து பார்க்கவே முடியவில்லையே. கர்த்தராகிய தேவன் தன்னை விட்டு விலகி போனதை சிம்சோனால் உணர முடியாமல் காணப்பட்டதற்கு காரணம் என்ன? ஒரே ஒரு நிலைதான், அவனுடைய ஆவி முறிந்து போற ஒரு நிலையை நோக்கி கடந்து போக துவங்கிற்று. ஒருவேளை ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே சிம்சோன் என்கிற மனுஷன் என்ன செய்திருக்கிறான் பாருங்கள். தன்னுடைய கடைசி நேரத்தில், தன்னுடைய முடியக்கூடிய அந்த நேரத்தில் இந்த எல்லா விதமான ஜனங்களுக்கு முன்பதாக வேடிக்கை பொருளாக கொண்டு போய் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சிம்சோன், அது தூண்களுக்கு நடுவில் கொண்டு என்னை கொண்டு போய் நிறுத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் கர்த்தரை நோக்கி சிம்சோன் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, ஒரே தீர்வையாய் இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கும்படிக்கா என் ஜீவன் இவர்களோடு கூட அழிந்து போனாலும் பரவாயில்லை, இந்த ஜனங்களை ஒட்டு மொத்தமாய் அழிக்க வேண்டும் என்று சொல்லி சிம்சோன் தூண்களை பிடித்து இழுத்து எல்லாரோடும் கூட இவனும் மாண்டு மடிந்து போனான். உணர்வு நிறைந்த ஆவியா இருந்திருக்கிறது உண்டானால் சிம்சோன் என்ன கேட்டுக்கலாம் பாருங்க, என்னை மீண்டும் ஒரு முறை என் ஸ்தானத்தில் நிறுத்துங்க ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், அக்கிரமம் பண்ணிட்டேன், பாவத்தினுடைய காரியத்தின் ஊடாக கடந்து போயிட்டேன், தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கக்கூடிய மகிமையான காரியங்களை இழந்து போயிட்டேன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அவன் கேட்காமல் ஒரே தீர்வையா எல்லா ஜனங்களோடும் கூட என் ஜீவனம் அழிந்து போகட்டும் என்று சொல்லி கேட்டதற்கு காரணம் உணர்வு இழந்து போன ஆவியினுடைய தன்மை. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, எதை இழந்தாலும் ஆவியின் உணர்வை மட்டும் இழக்காதிருக்கப்பார். இந்த ஆவியினுடைய உணர்வினால் தான் உன்னை சுற்றிலும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிலைகளையும் உன்னாலும் என்னாலும் கண்டுகொள்ள முடியும், உன்னாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடியும். இந்த இடத்துல இந்த காரியம் நடக்கிறதற்கு என்ன காரணம், இந்த சூழ்நிலைகள் இந்த இடத்துல இந்த சூழ்நிலைகளில் உருவாக்கப்படுவதற்கு என்ன காரணம், இவைகளை உன் ஆவி விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால் தான் இந்த ஆவி உன்னை ஆயத்தப்படுத்த துவங்க ஆரம்பித்து விடும். இல்லை என்கின்ற ஒரு நிலைகளிலே என்ன ஒரு காரியம் உருவாக்கப்பட நேரிட ஆரம்பித்துவிடும், என்ன ஒரு சம்பவம் சம்பவித்துவிடும் என்று சொன்னால், வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் படியே எல்லாரோடும் கூட நீயும் கூட வாரிக்கொண்டு போகக்கூடிய நிலையின் ஊடாக நாம் தள்ளுண்டு போக ஆரம்பிச்சிருவோம். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி உணர்வு பெற்ற ஒரு ஆவி எந்த காரியமாக காணப்பட ஆரம்பித்தாலும் ஆவி முறிக்கப்படாதபடி உன் ஆவியை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ஆவியின் முறிவு நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால், ஆவியினுடைய உணர்வை நாம் இழக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், ஆவி ஒட்டு மொத்தம் பலவீனப்பட்டு போய் சாத்தானுக்கு முன்பதாக நிற்க முடியாமல் விழுந்து போக ஆரம்பிச்சிடும். ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், ஆவியினுடைய தன்மைகளை இழந்து போகாதபடி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உணர்வு லேசா மங்கும் போதே திரும்ப உன்னுடைய ஆவியை கர்த்தராகிய தேவனுக்குள் நீங்க ரீஜெனரேட் பண்ணிக்கொள்ள வேண்டும். என்னுடைய ஆவி எங்கோ ஒரு காரியத்தை நோக்கி கடந்து போகிறது, என்னுடைய ஆவி ஏதோ ஒரு காரியத்திலே பலவீனத்தின் ஊடாக கடந்து போகிறது. இத்தனை நாட்கள் பலத்தை உணர்ந்த நான் என்னை அறியாமல் என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்னை அறியாத ஒரு வேதனையின் ஊடாக கடந்து போகிறேன் என்று சொன்னால், எல்லா காரியத்தையும் நிறுத்தி உன் ஆவியினுடைய உணர்வை செக் பண்ணிப்பாரு. இவைகளை நீ திரும்ப உயிரடைய செய்ய ஆரம்பிக்க துவங்கக்கூடிய அந்த காலத்தில் தான் நீ மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையிலே பலத்தின் மேல் பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, வேதம் சொல்லக்கூடிய முக்கியமான வார்த்தையை, ஆண்டவருடைய வசனம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு காரியத்தை வாசிக்க கேளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 106வது அதிகாரம் 33வது வசனம் இந்த வார்த்தையை சொல்லுகிற சங்கீதம் 106வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி அவன் பேசினான். ஆவியை விசனமடைய பண்ண ஆரம்பித்ததினாலே அவன் உதடுகளினால் பதறி பேச ஆரம்பித்தான். ஆவி விசனம் அடைகிறதுக்கு காரணம் என்ன? ஆவி எப்பவுமே நிதானமாய் நடக்கக்கூடிய ஒரு காரியம். நல்லா நீங்க யோசிங்க, மாம்சம் வழி தப்பி போக ஆரம்பிச்சிடும், மாம்சம் தாறுமாற நடக்க ஆரம்பிச்சிடும், மாம்சம் தன்னுடைய இஷ்டத்தின்படி கடந்து போக ஆரம்பிச்சிடும், தான் தோண்டித்தனமாக மாம்சம் யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஏதாகிலும் ஒரு வழியிலே போனா நம்ம தப்புவிக்கப்பட முடியும், காப்பாற்றப்பட முடியும், எதையாகிலும் மாம்சம் சிந்திக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் ஆவியின் நடைங்கிறது நிதானிக்கக்கூடிய ஒரு நடை. ஒரு ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால ஆவி நிதானமாய் ஸ்டெப்பின் மேல் ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறது. எல்லா காரியங்களும் இந்த ஆவி நிதானமடைந்து காரியங்களை அறிந்து கரெக்டா
அந்த நம்முடைய காரியங்களை நடத்தக்கூடிய நிலைகளை நோக்கி நம்முடைய காரியங்களை நடத்தி கொண்டு போகிறது இந்த ஆவியினுடைய வேலை. இப்ப மோசே என்கிற மனிதன் வாய் பதறி மனம் பதறி பேச ஆரம்பிக்கின்றான். ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டிய மோசே, எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய மோசே, ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. ஜனங்கள் எல்லாரும் மோசையை பார்த்து கொஸ்டின் பண்ணாங்க, கேள்வி கேட்கிறாங்க. வனாந்தர வெளியிலே எங்களை கொண்டு போடும்படிக்காகவா, இந்த இடத்திலே தவனத்திலே தாகத்திலே நாங்கள் சாகும்படிக்காகவே அழைத்துக் கொண்டு வந்தாய் மோசே? ஜனங்கள் எல்லாரும் மோசைக்கு விரோதமான வார்த்தையை பேசக்கூடிய நேரத்தில் மோசே மனம் பதறின பொழுது, மனம் தேங்கின பொழுது, அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே விசனம் அடைந்த பொழுது கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சான். ஒரு மனுஷனுடைய ஆவி எல்லா காரியங்களும், எந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிச்சா கூட ஆவியிலே ஏற்படக்கூடிய விசனம், ஆவியிலே ஏற்படக்கூடிய அந்த மாறுபட்ட நிலை, ஆவியிலே ஏற்படக்கூடிய அந்த தடுமாற்றம் வாழ்க்கையில வந்துருச்சுனாலே போதும், ஆவி பலவீனப்பட்டு போயிடும். ஏன்னா ஆவிதான் ஒரு மனுஷனை லீட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு லீடர். இந்த லீடர் என்று அழைக்கப்படக்கூடிய, இப்போ உதாரணம் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு இராணுவ வீரன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கமாண்டர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கமாண்டர் சரியான இயக்கத்தை இராணுவ படையிலே காணப்படக்கூடிய வீரர்களுக்கு வந்து கமாண்ட் மூலமாக கொடுக்கணும். எந்த இடத்தில் போக வேண்டும், எந்த இடத்தில் உன்னுடைய தானியத்தை நீ அமைக்க வேண்டும், எந்த இடத்தில் உன்னுடைய பதுங்கு குழிகளை உருவாக்க வேண்டும், எந்த இடத்தில் நிற்க வேண்டும், எந்த இடத்தில் உட்கார வேண்டும், எந்த இடத்தில் உன்னுடைய கன்னை நீ ஆபரேட் பண்ண வேண்டும், எந்த இடத்தில் உட்கார்ந்து நீ எழுந்து இந்த எதிரி படைகளை தாக்க வேண்டும். மேல இருந்து அந்த கமாண்டர் ஆர்டர் கொடுத்து கொண்டே இருப்பார். இப்ப நீ பதுங்கு குழியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரம், இப்ப நீ எந்திரிச்சு போயிடாத, வெளியே எந்த விதமான காரியத்தின் மூலமாக நீ இருக்கக்கூடிய அந்த இடத்தை நீ வெளியே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு காண்பித்து விடாதே. மேல இருந்து கமாண்டர் சொல்லுவாங்க. சொல்லக்கூடிய இடத்துல அந்த மனிதர்கள் அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க. மேல இருக்கக்கூடிய கமாண்டர் அடுத்த ஆர்டர் சொல்லுவார், இப்போ நீ பதுங்கு குழியை விட்டு எழுந்திருக்க வேண்டிய நேரம் வந்தாயிற்று. இந்த கமாண்டர் என்று அழைக்கப்படக்கூடியவன் யார்? இவன் தான் உன்னுடைய ஆவி. இவன் தான் உன்னை வந்து இயக்க ஆரம்பிக்கிறார். இந்த மாம்சத்திற்கு வழி தெரியாது, மாம்சத்திற்கு போகக்கூடிய மார்க்கம் தெரியாது. இந்த ஆவியினுடைய இயக்கம் சரியாய் காணப்பட ஆரம்பிச்சாதான் இவன் பதறி ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்கிறது உண்டானால் ஒட்டுமொத்த இராணுவம் மெய்யாகவே அந்நியருடைய கரங்களுக்கு உட்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சிடும். கமாண்டருக்கு சரியான காரியங்களை, சரியான திட்டங்களை தீட்டி, சரியான வழிகளை அமைத்து கொடுத்து இராணுவ வீரர்களுக்கு வழிகளை வாய்க்கப்பட வேண்டியது கமாண்டருடைய போஸ்டிங். அந்த மாதிரி இருக்கிறது மாதிரி தான் இந்த ஆவியினுடைய இயக்கம் சரியா இருந்தா தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆவிக்குரிய நிலைகளும் சரியான பாதையை நோக்கி கடந்து போகிறத பார்க்க முடியும். இந்த ஆவி தடுமாற்றம் அடைகிறது உண்டானால், இந்த ஆவி எல்லா காரியங்களையும் குறித்து பதற்றம் அடைகிறது உண்டானால், நடக்கக்கூடிய காரியங்களை பற்றி பயமடைகிறது உண்டானால், அடுத்த கமாண்ட் என்ன கொடுக்க வேண்டும் என்கிறதை பற்றி யோசிக்க முடியாமல், தெரிந்து போக முடியாமல் இருக்கிறது உண்டானால் என்ன நடக்கும் பாருங்க. நெடுக போய் நாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிச்சிருவோம். ஆவியினுடைய இயக்கம் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ இதுக்கு என்ன ஒரு தேவை? கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, ஆவியிலே ஏற்படக்கூடிய விசனம், ஆவியிலே ஏற்படக்கூடிய விசனம். ஜனங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மோசேயினுடைய மனதை விசனமாக்கிற்று. மோசேயினுடைய ஆவியை விசனப்படுத்தின பொழுது மனம் பதறி காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சான். அப்போ மோசே தான் நிலையா நிற்கணும். மோசே என்கிறது ஒரு ஆவிக்கு ஒப்பனையாக உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். மக்கள் விசனப்படுத்தக்கூடிய ஒரு காரியங்களை உருவாக்கினாலும், இப்போ இருக்கக்கூடிய சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்களை நான் எதற்கு ஒப்பனையாக சொல்கிறேன்? மாம்சம்னு வச்சுக்கோங்க. இந்த மாம்சம் உன்னை விசனப்படுத்த ஆரம்பிச்சாலும், ஐயோ இங்க பிரச்சனை, அங்க ஒரு பிரச்சனை, இங்க ஒரு பிரச்சனை, இனி நான் சாகிறதை தவிர வேறு வழியே இல்லை என்கிறதை பற்றி நம்முடைய மாம்சம் நிறைய விசனப்படுத்தக்கூடிய காரியங்களை பேச ஆரம்பித்தாலும், ஆவி நிதானமாய் தீர்க்கமாய் திட்டங்களை மெய்யாகவே அமைத்து தர வேண்டியது அவசியம். அதுதான் சரியான ஒரு இயக்கமான ஒரு ஆவி. ஆவி விசனமடையக்கூடிய ஒரு நேரம் எப்போ வருகிறது? இந்த ஆவி விசனமடையக்கூடிய நேரம் என்கிறது வரக்கூடிய அதுக்கு தன்மைக்கு பேர் தான் முறிந்த ஆவின்னு உங்களுக்கு நான் சொல்றேன். ஆவி முறியும் பொழுது மாம்சத்தின் சத்தத்தை ஆவி கேட்க ஆரம்பிச்சிருது. மாம்சத்தின் குரலுக்கு ஆவி கீழ்ப்படி ஆரம்பிக்கிற லீடராக காணப்படக்கூடிய மனுஷன் இப்ப என்ன செய்யறான் பாருங்க. ஜனங்களுக்கு கீழாக அடிமையாக மாற்றப்பட்டு ஜனங்களுடைய இயக்கத்திற்கு உட்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் மனம் பதறின காரியங்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சிருவோம். அப்ப வேதம் சொல்லக்கூடிய இரண்டாவது காரியம் என்ன? விசனமடையக்கூடிய தன்மை, ஆவியின் முறிவு. விசனமடையாது இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியம்தான் உண்டு. உன் ஆவி சூழ்நிலைகளை பாராமல், ஜனங்களின் வார்த்தைகளை பாராமல் கர்த்தராகிய தேவனை மட்டும் சார்ந்திருக்கிறது உண்டானால் ஆவியிலே ஏற்படக்கூடிய விசனங்களை உன்னாலும் என்னாலும் மேற்கொள்ள முடியும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. மோசேயினுடைய கண்கள் அந்த நேரத்தில் தன்னை உண்டாக்கின கர்த்தரை மட்டும் பார்த்திருக்கிறது உண்டானால், ஜனங்களுடைய முறுமுறுப்பை கேட்காம, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் கல்லறிய பார்க்கக்கூடிய தன்மைகளை பார்க்காம மோசே கர்த்தராகிய தேவனை பார்த்திருக்கிறது உண்டானால், கர்த்தர் எனக்கு என்ன கட்டளை சொல்லியிருக்கிறார்,
கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லியிருக்கிறாரே, இந்த வார்த்தைகளுக்கு மிஞ்சி இவர்கள் முறுமுறுக்கக்கூடிய சத்தத்தை கேட்டு நான் ஏன் என்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை தாண்டி போக வேண்டும் என்று சொல்லி ஒரு வினாடி மோசேயினுடைய ஆவி பதற்றம் இல்லாமல் யோசித்திருக்கிறது உண்டானால் இத்தனை பெரிய நன்மையான காரியங்களை மோசே எழுத போயிருக்க மாட்டார். இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட காரியங்களை, கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய காரியத்தை மோசே இழந்து போயிருக்க மாட்டார். இழந்து போனதற்கு காரணம் ஆவியிலே ஏற்படக்கூடிய விசனம், ஆவியிலே ஏற்படக்கூடிய முறிவு. இந்த ஆவியின் முறிவு உன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை தடுமாற பண்ண ஆரம்பிச்சிடும். முறிந்து போன ஆவி உன் வாழ்க்கையிலே காண்பிக்கப்படுகிறது உண்டானால் தேவனை பாராமல் முறிந்து போகக்கூடிய ஆவியினுடைய நிலை, விசனமடையக்கூடிய ஆவியினுடைய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்கப்படுகிறது உண்டானால் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் மெய்யாகவே பலவீனப்படுத்தப்பட்டு போயிடுவோம். பிசாசுக்கு அதுதான் தேவை. பிசாசுக்கு என்ன ஒரு காரியம் தேவை? உன்னை வழிநடத்தக்கூடிய ஆவி முறிந்து போக பண்ண வேண்டியது அவசியம். இந்த முறிவை எப்படி நான் உருவாக்க வேண்டும்? பல திறப்பட்ட மாம்சத்தினுடைய எல்லா விதமான பல முனை தாக்குதல்கள் வரும் பொழுது ஆவி தன்னை தந்த தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்காமல் மாம்சத்தின் குரலுக்கு லேச செவி கொடுத்தாலே போதும், ஆவியினுடைய அந்த பலம் முறிக்கப்பட்டு போக ஆரம்பிச்சிடும். அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி இரண்டாவது காரியம் விசனமடியும் ஆவி, முறிந்து போகக்கூடிய ஆவி எதை நமக்கு வாழ்க்கையிலே தருகிறது? மனம் பதறி கர்த்தராகிய தேவனுக்கு விரோதமாய் காரியங்களை உருவாக்கும் தன்மைகளை தோற்றுவிக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. மூணாவது காரியத்தை பாருங்க, ஆவியிலே ஏற்படக்கூடிய மூன்றாவது முறிவினுடைய தன்மை அது என்ன பலவீனத்தை தருகிறது என்று பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். மனமகிழ்ச்சி மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும், ஆவி முறிவடைந்து போகும். மூன்றாவது காரியம், மனதிலே ஏற்படக்கூடிய துக்கங்கள் நம்முடைய ஆவியின் நிலையை முறிவடைய பண்ண ஆரம்பிச்சிடும். கர்த்தர் சொல்லுகின்றார், உன் பாரங்கள் எல்லாவற்றையும் விசாரிக்கக்கூடிய கர்த்தரின் கரத்திலே வைத்து விடு. உன் கவலைகளை நான் தூக்கி சுமக்கக்கூடியவராய் இருக்கிறேன். உன் கவலைகளின் நிமித்தமாக நீ படக்கூடிய வருத்தங்கள் உன் கவலைகளிலே 1% கூட மாற்றத்தின் ஊடாக மெய்யாகவே அந்த தன்மைகளை உருவாக்கக்கூடியது அல்ல. கவலையை மாற்ற உன்னால முடியாது. நீ கவலைப்படுகிறதுனாலே உன் சரீரத்தின் அளவோடு கூட ஒரு முழத்தை கூட கூட்ட உன்னால் ஆகாது என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. என்றாலும் கூட வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி மனதிலே ஏற்படக்கூடிய துக்கம் மிகுந்து போக ஆரம்பிக்கும் பொழுது எதை நான் செய்வேன், எதை நான் யோசிப்பேன் அப்படின்னா அர்த்தம், மன துக்கம் எப்போ வர ஆரம்பிக்கிறது? தேவன் பேரிலே வைக்கக்கூடிய விசுவாசத்தை நாம் இழக்க ஆரம்பிக்கும் பொழுது, விசுவாச தளர்வு நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுது மனதிலே நம்மை அறியாத துக்கம். இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை சாதிக்க நான் எம்மாத்திரம்? இத்தனை பெரிய பொறுப்பை ஆண்டவராகிய தேவனுடைய கரங்களை நம்பி தந்திருக்கிறார். இவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்ய நான் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும்? இப்படி பல திறப்பட்ட துக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே வர 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 நம்முடைய ஆவி பலவீனத்தின் ஊடாக கடந்து போய் முறிந்து போக ஆரம்பிச்சிருது. ஆவி முறிவை நோக்கி கடந்து போகிறது உண்டானால் இனி நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்பட ஆரம்பிச்சிடும்? கர்த்தராகிய தேவன் பேரிலே வைக்கக்கூடிய விசுவாசத்தின் தன்மைகளை முற்றும் முழுவதுமாக இழக்கக்கூடிய மக்களாய் மாற்றப்பட ஆரம்பிச்சிருவீங்க. தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக என்னால் நிலைத்திருக்க முடிகிறது இல்லை. எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு நண்பனை நான் சந்திக்க நேர்ந்தது. அந்த நண்பன் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு ஆவிக்குரிய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன்தான். எப்பொழுது பார்த்தாலும் அவிசுவாசமான வார்த்தையே பேசுவார். என்னால் ஆவிக்குரிய காரியங்களை எழும்பி நிற்க முடியாது, என்னால் வல்லமையான காரியத்தை சாதிக்க முடியாது, என்னால் ஆண்டவராகிய தேவனுக்குள் பலமுள்ளவனாய் என்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடியாது. நான் அவரை பார்த்து பேசினேன், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உங்களால் மட்டுமில்லை என்னாலும் கூட முடியாது. ஆனால் நம்மை பலப்படுத்தும் கர்த்தராகிய தேவனால் எதையும் சாதிக்க நம்மால் முடியுமே? இல்லை இல்லை, கர்த்தரே நினைச்சா கூட என்னுடைய பலவீனங்களிலே கர்த்தர் எனக்கு உதவி செய்ய முடியாது. நான் எவ்வளவு தூரம் காரியங்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும் கூட என்னுடைய பலவீனங்களிலே ஆண்டவருடைய பலத்தை நான் மெய்யாகவே பெற்றுக்கொள்ள முடியக்கூடிய திராணியை இழந்து போயிட்டேன். என்னுடைய தேவனுடைய பலத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவிசுவாசமாகவே பேசிக்கொண்டே வர ஆரம்பிப்பார். இதை நான் எதுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன்? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அவிசுவாசம், கர்த்தரை சாராத நிலை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் ஆவியிலே ஏற்படக்கூடிய முறிவை அவன் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான். ஆவியிலே ஏற்படக்கூடிய முறிவு அவனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நேரத்தில் துக்கத்தின் மேல் துக்கம் அவனுடைய வாழ்க்கையிலே சூழ ஆரம்பிச்சிடும்.
எல்லா விஷயத்திலும் துக்கத்தை தாங்க வேண்டிய ஆவி துக்கமடைகிறது உண்டானால் இனி உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்பி நிற்க முடியவே முடியாது. ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், விசுவாசத்தை இழக்க செய்யக்கூடிய எந்த மார்க்கத்தின் ஊடாகவும் நீயும் நானும் கடந்து போகவே கூடாது. விசுவாசத்தை தளரச் செய்யக்கூடிய எந்த மார்க்கமும் உன்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடாது. இது உன்னுடைய வாழ்க்கையிலே காண மெய்யாகவே வருகிறது உண்டானால் கர்த்தராகிய தேவனை சாரக்கூடிய அனுபவங்களை இழந்து போக ஆரம்பிச்சிருவ. மனதிலே ஏற்படக்கூடிய துக்கம், மனதிலே ஏற்படக்கூடிய கலக்கம் உன் ஆவியினுடைய பலத்தை பலட்சியமாக்க ஆரம்பிச்சிடும். சாத்தான் அதனால தான் என்ன செய்யறான் பாருங்க, பல முனையிலே துக்கத்தினுடைய காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறான். ஒரு துக்கத்தின் மேல் ஒரு துக்கம், ஒரு வேதனையின் மேல் ஒரு வேதனை. அலுவலகத்தில் துக்கம் வருகிறது உண்டான அந்த அலுவலகத்தினுடைய துக்கத்தை ஜெபத்தின் மூலமாய் கஷ்டப்பட்டு நீங்க மேற்கொள்ளக்கூடிய நேரம் வரக்கூடிய நேரத்தில் திடீரென்று வாங்கின கடன்காரன் மூலமாய் வரக்கூடிய துக்கம், இந்த காரியத்தை பற்றி நீ நோக்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று வியாதியின் மூலமாய் வரக்கூடிய துக்கம், திடீரென்று நம்முடைய சொந்தக்காரர் யாரோ செத்து போனதால் ஏற்படக்கூடிய துக்கம், அநேக விதமான நம்முடைய பிள்ளைகளால் வரக்கூடிய துக்கம், பல முனையிலே ஏற்படக்கூடிய துக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே வர 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 ஆவியிலே ஏற்படக்கூடிய அந்த பலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து போக ஆரம்பிச்சிடும். அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகின்றார், எத்தனை துக்கம் வந்தாலும் அந்த துக்கத்தை கர்த்தராகிய தேவன் மேல வச்சிரு. அதை சுமக்க கர்த்தர் ஒருவர் இருக்கின்றார். நீ ஏன் அந்த துக்கத்தை நீ தூக்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். நல்ல ஒரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்க. ஒரு அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஒரு நல்ல ஒரு தேவனாகிய கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சகோதரி, அந்த குடும்பத்தில் ஏறக்குறைய 8 பிள்ளைங்க, 8 பிள்ளைங்களும் சின்ன சின்ன பிள்ளைங்க. அவளுடைய கணவன் திடீரென்று சொல்லி மரித்து போய்விட்டான். இனி அவளுக்கு வாழுகிறதுக்கு வழி ஒன்றுமே இல்லை. உடனே அக்கம் பக்கத்தில் போய் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவங்க யோசித்து பார்த்தாங்க. அக்கம் பக்கத்தில் வீட்டு வேலைக்கும் அந்த அருமையான சகோதரியை அமர்த்துகிறதுக்கு ஆள் இல்லை, பிள்ளைகளுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கறதுக்கும் வழி இல்லை. ஆகவே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் போய் அந்த அம்மா போய் வேலை கேட்டாங்க. ஹோட்டலில் போய் வேலை கேட்ட உடனே அந்த ஹோட்டல் அதிகாரி சொன்னால், சரி நீங்கள் காலையிலேருந்து வாங்க, இந்த வேலைக்கு நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். இதில் நீங்கள் செய்ய வேண்டிய பணி என்னென்னா டேபிள்லாம் க்ளீன் பண்ண வேண்டும், சப்ளை பண்ண வேண்டும், சப்ளை பண்ணக்கூடிய பணியை தந்திருக்கிறேன், டேபிள்லாம் சுத்தப்படுத்தக்கூடிய பணியை தந்திருக்கிறேன். சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. என் பிள்ளைகளுக்குரிய ஆகாரத்துக்குரிய வழிமுறைகளை கத்த தந்தார் என்று சொல்லி சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. இவங்க போகக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய போதகருக்கு இந்த அம்மாவை பற்றி ரொம்ப கவலை உண்டு. 8 பிள்ளைகளை வைத்துக்கொண்டு இந்த அம்மா எப்படி சமாளிப்பாங்க, எவ்வளவு தூரம் கஷ்டத்தின் ஊடாக கடந்து போவாங்க. இந்த அம்மாவை பார்க்கும்போதே அந்த சபை போதகருடைய மனதில் மகா பெரிய வேதனை எழும்புகிறது வழக்கம். ஒரு நாள் அந்த தேவனுடைய ஊழியக்காரர் ஊழியம் முடிச்சுட்டு இந்த அம்மா பணியாற்றக்கூடிய ஹோட்டல் வழியாய் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. சரி சொல்லி அந்த ஹோட்டலுக்குள்ளே உள்ளே போனாங்க. போய் உட்காந்து அங்கே போய் ஒரு காஃபியை குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து டேபிளில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த டேபிளை க்ளீன் பண்ணும்படிக்காக அந்த அம்மா தான் வந்தாங்க. வந்த உடனே அந்த ஐயாவை பார்த்தோன்னே, ஐயா பாஸ்டர் ஐயா ஸ்தோத்திரம் ஐயா அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே ஸ்தோத்திரம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டார் அந்த ஐயா. ஆமாம் ஐயா நான் நல்லா இருக்கிறேன், ஆண்டவராகிய தேவன் என்னை நடத்தி கொண்டு வருகிறார். ஆமாம் நீங்களும் என் கூட உட்காந்து ஒரு காஃபி குடிக்கலாமேன்னு சொன்னாங்க. உடனே அந்த அம்மா போய் நேராக போய் ஹோட்டல் ஓனர்கிட்ட போய் கேட்டாங்க, என்னுடைய சபை போதகர் வந்திருக்கிறாரு, அவர் கூட உட்கார்ந்து காஃபி குடிக்கிறதுக்காக என்னை வந்து அழைக்கின்றார், நான் உட்காந்து காஃபி குடிக்கலாமே கேட்டோன்னே எப்படி உட்காந்து குடிங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்முடைய நாடு மாதிரி அங்கே கிடையாது. அவங்க போய் அந்த மாதிரிலாம் காஃபியெல்லாம் குடிக்கலாம், அந்த மாதிரிலாம் காரியங்கள்லாம் செய்யலாம். இந்த மாதிரி காஃபி குடிக்கிறதுக்காக உள்ளே போய் உட்கார்ந்த உடனே போதகருடைய கண்கள் அந்த அம்மா பார்த்த உடனே கலங்கி போனது. அவர் ரொம்ப வேதனையோடு கூட ஒரு வார்த்தை சொன்னால், உங்களை நினைக்கும் போது அம்மா எனக்கு ரொம்ப வேதனையான ஒரு நினைவு என்னுடைய வாழ்க்கையில் வருது. ஒரு குழந்தையை வைத்து சமாளிக்கிறதே இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் எவ்வளோ கடினம் என்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எந்த வருமானமும் இல்லாமல் 8 குழந்தைகளை, அதுவும் சின்ன சின்ன பிள்ளைகளை பராமரிக்கிறது, படிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பராமரிக்கிறது எவ்வளோ கஷ்டம். அதில் உங்களையும் நீங்கள் பார்க்கணும், வீட்டுக்குரிய ஒவ்வொரு விதமான தேவைகளையும் பார்க்கணும், பிள்ளைகளுக்குரிய ஸ்கூலுக்கு கட்ட வேண்டிய ஃபீஸ் எல்லாம் பார்க்கணும், எல்லா விஷயங்களையும் சமாளிக்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம் என்று சொல்லி தன்னுடைய மனதிலே வேதனையோடு கூட அந்த சபை போதகர் அந்த அம்மாவை பார்த்து பேசினார். அந்த அம்மா சிரித்து கொண்டு சொன்னாங்க, இல்லையா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் என்கிற வார்த்தையை பற்றி பேசினார். இந்த சபை போதகருக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க? 8 பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய உங்களை பார்க்கும்போது நான் வேதனைப்படுகிறது உண்டானால் நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடிகிறது? ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் தேவனாகி கர்த்தர் எங்கள் குடும்பத்தை போஷிக்கிறதை நான் பார்க்கும்போது சந்தோஷப்படுகின்றேன். ஒவ்வொரு குழந்தைக்கும் தேவையான ஆகாரத்துக்காக நாங்கள் 9 பேராக உட்கார்ந்து ஜெபம், 8 பிள்ளைகளோடு கூட நானும் ஒரு ஆளாக உட்கார்ந்து 9 பேராக உட்கார்ந்து நாங்கள் ஜெபம், ஆண்டவரே இன்றைக்குரிய ஆகாரத்தை எங்களுக்கு தாங்க, ஏதோ ஒரு வழியிலே ஆண்டவராக தேவன் எங்களை போஷிப்பார்.
எங்களுடைய தேவைகளை நாங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டுகிறதுக்கும் அதிகமான வழியிலே கர்த்தராகிய தேவன் நடத்தி கொண்டு வருவார். நான் அப்பொழுது ஆண்டவராகிய தேவனை பார்த்து இவ்விதமான ஜெபம் ஒன்றை செய்வேன். ஆண்டவரே, 8 குழந்தை தந்திருக்கிறீங்க, என்னையும் சேர்த்து 9 பேராக எங்களை நீர் போஷித்து பராமரித்துக் கொண்டு வருகிறீரே, இன்னும் 2 குழந்தை தந்திருக்கிறது உண்டானால் 10 பேரோடு கூட 11 பேராக சேர்ந்து நாங்கள் நல்ல முறையில் உம்முடைய நாமத்தை ஆராதிக்க முடியுமே என்று சொல்லி நான் ஆண்டவராகிய தேவனை நோக்கி ஜெபிக்கிறது வழக்கம்னு சொன்னாங்க. துக்கத்தை அந்த அம்மா எப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது? அதற்கு ஒரே ஒரு காரணம், ஆவியிலே ஏற்படக்கூடிய பலம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால், கர்த்தராகிய தேவனை சார்ந்திருக்கக்கூடிய விசுவாசத்தின் தன்மை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது உண்டானால், துக்கத்தை உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷமுகமாய் ஏற்றுக்கொள்ள முடியும். துக்கத்தின் காரியங்களை சந்தோஷமாய் பரவசமாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகளை எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடிகிறது? ஆண்டவராகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் ஜனங்கள் பாடுகளையும் வேதனைகளையும் துக்கங்களையும் அநேகம் விதமான சஞ்சலங்களையும் வருத்தங்களையும் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன என்றால், கர்த்தராகிய தேவன் பேரிலே அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஸ்தேவானை அவர்கள் கல்லறிந்த பொழுது ஆண்டவராகிய தேவன் இதோ வானத்திலே நிற்கிறதை நான் பார்க்கிறேன், சந்தோஷமா இந்த கல்லறையக்கூடிய தன்மையை ஸ்தேவான் ஏற்றுக்கொண்டதற்கு அந்த காரணம் என்ன? அவருடைய மனதிலே எந்த துக்கத்திற்கும் உரிய முகாந்திரம் இல்லாமல் போனதற்கு காரணம் தேவன் பேரில் வைத்த விசுவாசம் அல்லவா? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படியே இந்த விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய தேவனுக்குள் பலப்படுத்தவும் துக்கமடையாத நிலையை உருவாக்கவும் உன் ஆவியிலே பலத்தை உருவாக்கவும் கூடிய மருந்து. ஆனால் இந்த பொல்லாத சாத்தான் நிறைய துக்கத்தை உருவாக்கி உன் விசுவாசத்தை கர்த்தராகிய தேவனை விட்டு திருப்புகிறதுனாலே உன்னுடைய ஆவி பலவீனப்படும்படியான காரியங்களை உருவாக்குகின்றார். இந்த கடைசி காலத்தில் காணப்படும் தேவனுடைய பிள்ளையை, உன்னையும் என்னையும் பராமரிக்க வேண்டும் என்று சொன்னார். நீங்க போடக்கூடிய மாஸ்குனால் இது ஆகிறது இல்லை. நம்ம நினைக்கிறோம் நம்ம போடக்கூடிய மாஸ்குனாலேயோ நம்ம கையை ஒவ்வொரு முறை நம்ம கழுவக்கூடிய சானிட்டரி அந்த சானிடேஷன்னாலேயும் எல்லா விதமான நோய் கிருமிகளை நின்று நாம் பாதுகாக்கப்படுகிறோம். நம்ம மக்களுக்கு முன்பதாக சோஷியல் டிஸ்டன்ஸ் உட்கார்ந்து எல்லா விதமான காரியங்களையும் நாம் மெய்யாகவே கை கொள்கிறதுனால தான் எனக்கு எந்த விதமான கொரோனா தொற்று நோய்களும் உருவாக்கப்படவில்லை என்று சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, இதை காட்டிலும் உங்களை காட்டிலும் எத்தனையோ தூரம் தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப பரிசுத்தமாய் எந்த விதமான குறைவும் இல்லாமல் காப்பாற்றிருக்கக்கூடிய ஜனங்கள் எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. நீங்களும் நானும் ஜீவனோடு கூட இருக்கிறது உங்களுடைய பலத்தினாலும் உங்களுடைய சுத்திகரிப்பினாலும் அல்ல, தேவன் தரக்கூடிய பாதுகாப்பினால் மட்டும்தான். கர்த்தர் உங்களை பாதுகாக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இத்தனை காலத்தில் எத்தனையோ நேரத்திற்கு முன்னால் நீங்களும் நானும் ஜீவனை விட்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளின் ஊடாக நாம் தள்ளுண்டு போயிருப்போம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, தேவன் பேரில் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மனிதனை கர்த்தர் காப்பாற்றுகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான் உன்னையும் என்னையும் எல்லா விதமான பழுதான காரியங்களில் நின்று மெய்யாகவே விடுதலையாக்கி ரட்சிக்க துவங்க ஆரம்பிக்கிறது. இந்த விசுவாசத்தினால தான் முறிந்து போன ஆவியை எழும்ப செய்ய முடியும். உன்னுடைய ஆவியினுடைய முறிவு மனோ துக்கம் அதிகமாய் சூழ ஆரம்பிக்கிறது உண்டானால், சாத்தானுடைய முக்கியமான கணை என்ன? நிறைய துக்கங்களின் மேல் துக்கங்களை உருவாக்கி உன் ஆவியை செயலிழக்க பண்ண வேண்டும், உன் ஆவியை பலவீனப்படுத்த வேண்டும். இவன் ஆவியினால் எழும்பினால் தான் எனக்கு விரோதமான யுத்தத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் எழும்பி வருவான். பிசாசுக்கு தெரியக்கூடிய ஒரு தன்மையாய் இருக்கிறதுனால உன் ஆவியை பலவீனப்படுத்தக்கூடிய வழிமுறை என்ன? எல்லா காரியத்திலும் துக்கத்தின் மேல் துக்கத்தை உருவாக்க வேண்டும். குடும்பத்தில் துக்கம், ஊழியத்தில் துக்கம், பிரச்சனையில் துக்கம், அநேக விதமான மக்களின் மூலமாய் வரக்கூடிய துக்கம், பல முனையான தாக்குதல்களின் ஊடாக துக்கத்தின் மேல் துக்கத்தை உருவாக்க இவன் ஆவி பலவீனப்பட்டு செயலிழந்து போய்விடும் என்று சொல்லி சாத்தான் அநேகம் காரியங்களை உருவாக்குகின்றான். கர்த்தரை சார்ந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது இந்த துக்கத்திலே நின்று நீங்களும் நானும் மீட்கப்பட முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும், கொஞ்சம் ஆழமாக கவனிச்சு பாருங்க. நீதிமொழிகளின் புத்தகத்தில் 15வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிற நீதிமொழிகள் 15:4 வாசிக்க கேளுங்கள். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவினுடைய மாறுபாடு ஆவியை நொறுக்கி போடும். மாறுபட்ட நிலை, ஆங்கிலத்தில் the perverse என்று சொல்லுவார்கள். இந்த மாறுபட்ட நிலை நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை நொறுங்கி போக பண்ண ஆரம்பிச்சிடும்.
ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஸ்டடினஸ், எல்லா விஷயத்திலும் தீர்க்கமாய் நடக்கக்கூடிய தன்மை உன் வாழ்க்கையிலே காண்பிக்கப்பட வேண்டியது அவசியம். எதை நோக்கி நீ ஓட வேண்டும் என்று சொல்லி எத்தனம் செய்ய ஆரம்பித்தாயோ அதை நீ ஓடக்கூடிய நேரத்திலே இங்கும் அங்கும் உன்னுடைய மனதை மெய்யாகவே திசை திருப்பாமல் ஓடக்கூடிய இலக்கை நீ மெய்யாகவே எட்டும்படிக்காய் அதை மட்டும் நீ தொடர்ந்து ஓட வேண்டியது அவசியம். அதுதான் மாறுபடாத ஒரு ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையினுடைய தன்மை. மாறுபட்ட நிலை என்கிறது மாறி மாறி விகாரம் அடையக்கூடிய ஒரு தன்மை. இங்கு கொஞ்ச நேரம், அங்க ஒரு கொஞ்ச நேரம், இங்க ஒரு கொஞ்சம் சூழ்நிலை, அங்க ஒரு கொஞ்சம் சூழ்நிலை, இப்படி மாறுபட்ட நிலை நம்முடைய ஆவிக்குரிய தன்மைகளிலே பலவீனத்தை தோற்றுவிக்க ஆரம்பிக்கும். இது என்ன மாறுபட்ட நிலை அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆவியில் ஏற்படக்கூடிய அல்லது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாறுபட்ட நிலைனா என்னங்க? எதை பத்தி நீங்க பேச வர்றீங்க? வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 57வது அதிகாரம் 17வது வசனம் ஒரு வார்த்தையை சொல்கிறது. ஏசாயா 57வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அது என்ன விதமான வார்த்தையை பேசுது பாருங்க. நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை நான் அடித்தேன். நான் மறைந்து கடும் கோபமாயிருந்தேன். தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்கள். மாறுபாடாய் நடக்கிற அர்த்தம் யாருக்கும் கீழ்ப்படியாத ஒரு நிலை, மனம் போன போக்கில் நடக்கிறது. ஒரு மாறுபட்ட நிலை என்கிறது சாத்தானுடைய முக்கியமான காரியம். எதை நோக்கி நம்முடைய ஆவியை திசை திருப்புகிறான்? யாருடைய கண்ட்ரோலுக்குள்ளே நீ போகாது. உன்னை உருவாக்குற தேவனுடைய கண்ட்ரோலுக்குள்ளே போகாது. யாரும் உன்னுடைய நிலைகளை கட்டுப்படுத்தக்கூடாது. எந்த ஊழியக்காரனும் உன்னுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடாது. எந்த உபதேசம் உன்னுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடாது. உன் இஷ்டப்படியே நீ நடக்க வேண்டிய ஒரு நிலையின் ஊடாக நீ கடந்து போக வேண்டும். ஒரு லிபர்ட்டியான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஒரு பெரிய ஒரு இயக்கம் ஒன்று மெய்யாகவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க என்ன விதமான வார்த்தையை பற்றி பேசுறாங்க? யாரும் எங்களை கட்டுப்படுத்தக்கூடாது. நீ அங்க போய் நிக்கணும், இங்க போய் உட்காரணும், இந்த ஒரு காரியத்தின் மூலமாக செய்ய வேண்டும். இப்படி யாரும் எங்களுக்கு எந்த கண்ட்ரோலையும் சொல்லக்கூடாது. நாங்கள் விடுதலையாய் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எங்களை மெய்யாகவே கட்டுப்படுத்த எந்த சட்டத்திட்டமும் இயற்றப்படக்கூடாது. எந்த சட்டத்திற்கும் எந்த திட்டத்திற்கும் நாங்கள் அந்த கட்டுப்பாட்டின் ஊடாக நாங்கள் கடந்து போக மாட்டோம். நாங்கள் விடுதலையாய் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம். எங்களுடைய விடுதலை வாழ்க்கைக்கு எல்லா விதமான வழிமுறைகளை மெய்யாகவே தரக்கூடியது. அது ஒருவேளை ஆண்டவராகிய இயேசுவாக இருந்தாலும் சரி, சாத்தானாக இருந்தாலும் சரி, அவர்களை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு குறுக்கு சுவராய் காணப்படக்கூடியது இயேசுவாய் இருந்தாலும் அவரை நாங்கள் விட்டு விலகவும் ஆயத்தப்படுகிறோம். அவங்க சொல்றாங்க, அந்த இயக்கத்தில் அவங்க என்ன சொல்றாங்க? எங்களுடைய சுதந்திரத்தில் யாருமே குறுக்கிடக்கூடாது. இந்த மாறுபட்ட நிலை எதை நம்முடைய வாழ்க்கையை தருகிறது? யாரும் என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, யாரும் எனக்கு இயக்கத்தை சொல்லக்கூடாது. சில நேரங்களில் யாராகிலும் ஆலோசனைகளை சொல்கிறது உண்டானால் அதை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவன் என்ன நமக்கு ஆலோசனை சொல்றது? இவன் என்ன வார்த்தை பேசுகிறது? இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆவியிலே ஏற்படக்கூடிய பலவீனம், முறிந்து போன ஆவி. கர்த்தராகிய தேவன் பேசக்கூடிய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் சாலமோன் மெய்யாகவே கர்த்தருடைய வார்த்தைகளை தள்ளிவிட்டதற்கு காரணம் முறிந்து போன ஆவி, மாறுபட்ட நிலையை உருவாக்கும் ஆவி. ஆண்டவராகிய தேவன் பேசுகிறதை உணர முடியாமல் தான் தோண்டி தலமாய் தன் இஷ்டத்தின்படியே கடந்து போகும்படியான காரியங்களை உருவாக்குகிறது எது? மாறுபட்ட நிலைகளை தோற்றுவிக்கக்கூடிய ஆவியினுடைய மாறுபாடு. இந்த ஆவியினுடைய மாறுபாடு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் எந்த விஷயத்திற்கும் அவன் கட்டுப்பட மாட்டான். வேத வசனம் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு உபை பண்ண மாட்டான். கர்த்தராகிய தேவனுடைய தீர்க்கதரிசனத்திற்கு கீழ்ப்படிய மாட்டான். தீர்க்கதரிசிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். தன் இஷ்டப்படியே காரியங்களை உருவாக்குகிறதை உங்கள் கண்கள் அந்த வேத வசனத்தின் மூலமாக அவைகள் எல்லா விதமான காரியங்களை நாங்கள் கண்கூடாக நாம் பார்க்க முடியும். ஆரம்ப நாட்களில் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் வேதத்தில் ஒரு நல்ல ஒரு வார்த்தை இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். ஆரம்ப நாட்களிலே அந்த நியாயாதிபதிகள் வருகிறதற்கு முன்பதாக அவர்கள் தங்கள் மனம் போன போக்கின்படியே தங்கள் வாழ்க்கையை ஜனங்கள் அமைத்துக் கொண்டாங்களாம். அவர்களை இயக்குகிறதுக்கு யாருமே இல்லை, அவர்களை கட்டுப்படுத்துகிறதுக்கு யாருமே இல்லை. காரணம், அவர்கள் யாருடைய கட்டுப்பாட்டுக்கும் கீழ்ப்படிய மனமற்றவர்களாய் தங்கள் மனம் போன போக்கின்படியே நடக்க ஆரம்பிச்சாங்க.
தங்கள் இஷ்டத்தின்படியே காரியங்களை உருவாக்குனாங்க. யாரை கொல்லலாம், அவங்க இஷ்டப்படி செய்யலாம், யாரின் ஊடாக கடந்து போகலாம், ஏதாச்சும் ஒரு காரியத்தை அவங்களுடைய இஷ்டத்தின்படி விருப்பத்தின்படியே. இந்த மாறுபட்ட நிலைகள் கண்ட்ரோல்லெஸ் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ஒரு வாழ்க்கையில கட்டுப்பாடற்ற ஒரு ஆவிக்குரிய நிலை என்கிற ஒரு வார்த்தையில நம்ம வந்து பேச முடியும். யாருக்கும் அடங்காத ஒரு ஆவிக்குரிய நிலை. இந்த நிலை எப்ப வர ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், முறிந்து போன ஆவிதான் இந்த இயக்கத்தை நோக்கி கடந்து போக ஆரம்பிக்கிறது. யாரும் என்னை மெய்யாகவே கட்டுப்படுத்த கூடாது, யாருடைய வார்த்தைக்கும் நான் கீழ்ப்படிய மாட்டேன், யாருடைய சத்தத்திற்கும் நான் செவி கொடுக்க மாட்டேன், யாருடைய காரியத்திற்கும் யாருடைய போதனைக்கும் நான் உபே பண்ண மாட்டேன். கர்த்தரே வந்து பேசினாலும் அந்த விஷயம் என்னுடைய மனதிற்கு சரியாயிருந்தால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்வேன், இல்லை என்று சொன்னால் அதையும் நான் தூக்கி எறிந்து விடுவேன். இந்த நிலை எப்ப வர ஆரம்பிக்கிறது என்றாலும், ஆவியின் முறிவு வரும் பொழுது மாறுபட்ட காரியங்களை நோக்கி நாம் கடந்து போக ஆரம்பிச்சிடும். நமக்கு எந்த ஒரு தலைவனையும் நாம் ஏற்படுத்திக் கொள்கிறது இல்லை. யாருடைய வழிநடத்தலுக்கு கீழாக அடங்கின ஒரு வாழ்க்கை வாழ நாம் பிரியப்படுகிறது இல்லை. விடுதலையாய் நான் வாழ வேண்டும் என்று விருப்பப்படக்கூடிய நிலை எதை என் வாழ்க்கையை தருகிறது என்று சொன்னால், கட்டுப்பாடற்ற நிலை எதை நம்முடைய வாழ்க்கையை தருகிறது என்று சொன்னால், ஆவியினுடைய முறிவு நம்முடைய வாழ்க்கையை வந்திருக்கிறது உண்டானால் இந்த நிலையின் ஊடாக நாம் கடந்து போவோம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இரண்டாவது, இந்த மாறுபட்ட நிலை எப்போ வருதுன்னு பாருங்க, எந்த மாதிரியான காரியத்தில் வருதுன்னு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 17வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. மத்தேயு 17வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். இயேசு பிரதியுத்தரமாக விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் நான் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இரண்டாவது காரியம், இந்த மாறுபட்ட நிலை எப்ப வருது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்றாங்க, மாறுபாடுள்ள விசுவாசம் இல்லாத சந்ததி. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மாறுபாடு எப்ப வருதுன்னா, கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை நம்ப முடியாத ஒரு நிலை, தேவன் பேசும் தீர்க்க தரிசனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை, கர்த்தராகிய தேவன் கற்பித்தும் உணர முடியாத ஒரு நிலை, ஆண்டவராகிய தேவன் இந்த கடைசி காலம் என்கிறதை பற்றி அறிவித்த பொழுதிலும் அவைகளுக்கான ஆயத்தத்தை பெற முடியாத ஒரு நிலை. இவைகள் எல்லாம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது என்றால், மாறுபட்ட கருத்து நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுதுதான். நிறைய பேர் இப்படித்தான் சொல்லிட்டு வந்தாங்க, கடைசி காலம் என்கிறதை பற்றி. இன்னும் காலம் நெடுங்காலமாய் போய்கொண்டே வரக்கூடிய நேரத்தில் இந்த காலத்தை எப்படி ஐயா நான் கடைசி காலம் என்று ஏற்றுக்கொள்ளுவேன்? இதுதான் பெண் கொள்ளவும் அந்த பெண் கொடுக்கவும் வீடுகளை கட்டவும் வயல்களை வாங்கவும் கூடிய காலமே தவிர, இதுதான் கடைசி காலம் என்கிறதை எப்படி நான் விளங்கிக் கொள்ள முடியும்? காலங்களையும் நேரங்களையும் பற்றி தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளின் மூலம், அப்போஸ்தலர்களின் மூலம் ஆண்டவராகிய தேவனை நேருக்கு நேராய் தம்முடைய ஜனங்களோடு கூட பேசக்கூடிய காரியங்களை உணர முடியாது தன்மைகள் உருவாக்கப்படுகிறது உண்டானால், கர்த்தர் சொல்கின்றார், மாறுபட்ட சந்ததி நீ. இந்த சூழ்நிலைகளை உணர முடியாத நிலைகளுக்கு பேர் மாறுபாடு நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஆவிலே முறிந்து போன மனிதன் நீ என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஆவிலே ஏற்படக்கூடிய அந்த முறிவுதான் நம்மை சுற்றிலும் நடக்கக்கூடிய காரியங்களை உணர முடியாது. கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய காரியங்களை விசுவாசிக்க முடியாது. இன்னும் கர்த்தர் வருகிறதுக்கு காலம் உண்டு, இன்னும் தேவன் வருகிறதற்கு நாள் உண்டு, நாளிகை உண்டு. இப்படிதான் ஆரம்ப நாட்கள்ல மத்தேயு 25வது அதிகாரத்தில் 2 கன்னிகைகளுடைய குரூப்பை பத்தி கர்த்தர் பேசுகிறார். அதுல 2 கன்னிகைகள்ல ஒரு கூட்டத்தார் புத்தி உள்ளவர்களும் புத்தி இல்லாதவர்களும். ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களுக்கு ஆயத்தமிடுகிறதுக்கு இன்னும் நாள் உண்டு, நேரம் உண்டு என்று சொல்லி புத்தி இல்லாத ஜனங்கள் தங்கள் தீவட்டி எடுத்துக்கொண்டு போய் எண்ணெயை கொண்டு போகாம போயிட்டாங்க. அவங்க என்ன யோசிச்சாங்க, அந்த நாள் வரும்பொழுது அந்த எண்ணெயை நான் வாங்கி கொள்ளலாம், அந்த நேரம் வரும்பொழுது என்னைக்காக நான் கடந்து போகக்கூடிய அந்த சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ளலாம். எல்லாத்தையும் இப்ப ஆயத்தப்படுறதுக்கு இப்ப எனக்கு என்ன அவசியம் இருக்கிறது? இப்ப நான் இந்த ஒரு காரியத்தை பெற்று எல்லா விஷயத்தையும் நான் எனக்குள் ஸ்டோர் பண்ணி வைத்துக் கொள்வதற்கு இப்ப எனக்கு என்ன அவசரம் இருக்கிறது? இந்த மாதிரி மாறுபட்ட நிலைகள் உருவாக்கப்படுகிறதற்கு, தேவனுடைய காரியங்களை ஏற்க மனமற்ற நிலைகள் உருவாக்கப்படுவதற்கு காரணம் ஆவியின் முறிவு என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகின்றார். இத்தனை மாதமாக, இத்தனை நாட்களாக இந்த ஸ்லிங் அண்ட் ஸ்டோன் என்கின்ற காரியத்தின் மூலம் கர்த்தர் உன்னை உருவாக்க வேண்டும் என்கிற தன்மைகளை பேசிக்கொண்டு வருகின்றார். ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய எத்தனை பேர் நாம் உருவாக்கத்தின் ஊடாக கடந்து போயிருக்கணும் யோசிச்சு பாருங்க. ஒரு முறை நம்ம கேட்கிறோம், அந்த வார்த்தைகளை அப்படி நம்ம விட்டுட்டு கடந்து போயிடும்.
அடுத்த செய்தியில் அவர் எதை பற்றி பேச போகிறார்? இப்படித்தான் நாம் யோசிக்கிறோமே தவிர சொன்ன வார்த்தைகளை பற்றி நான் எந்த விதத்தில் ஆயத்தம் அடைந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆயத்தத்தை பற்றிதான அறிவை உணர்த்த ஆரம்பித்தாலும் அதை விசுவாசிக்க முடியாமல் போனதுனால தான் அவைகளை உங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்த முடியாமல் தூக்கி வச்சிட்டீங்க. வசனத்தை கேட்டுக்கொண்டே வர ஆரம்பிக்கிறோம். வசனத்தினுடைய சாரம் என்னென்ன விஷயங்களை பேசுகிறது. லைக் போடுறேன், ஐயா நல்ல பிரசவம் பண்றீங்க, நல்ல வார்த்தைகளை சொல்றீங்க, நிறைய ஆழ்ந்த கருத்துக்களை பேசுறீங்க, எங்களுக்கு உணர்வை ஊட்டக்கூடிய காரியங்களை பேசுங்க. இது போதாது. நீ என்னை பாராட்டக்கூடிய நிலை போதாது. நீ உன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். நீ உன் தேவனாகிய கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தைகளை நம்பணும். நீ ஆயத்தம் அடைய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையை நீ நம்பாமல் இவைகளை பற்றி அறிகிறதுனாலே பிரயோஜனம் இல்லை. இந்த காரியத்திற்கு என்ன விளக்கத்தை நான் சொல்ல முடியும்? ஆவி முறிந்து போனால் தான் கேட்கும், வசனத்தை கேட்கும், அறிந்து கொள்ளும். ஆனால் கிரியைகளை நடப்பிக்க முடியாத காரியங்களை உருவாக்க ஆரம்பிச்சிடும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில வசனத்தை கேட்கிறவனாய் மட்டும் நீ நின்று கொண்டிருக்கிறது உண்டானால் ஆவியிலே எங்கோ நீ முறிந்து போயிருக்கிறாய். ஜாக்கிரதை. உன் ஆவியினுடைய முறிவை நீ சீராக்க வேண்டியது அவசியம். ஆவியினுடைய முறிவு வசனத்தை கேட்கும்படிக்கு செயல்படுத்த ஆரம்பித்து விடும். மற்றபடி வசனத்தின் ஊடாக, இயக்கத்தின் ஊடாக உன்னையும் என்னையும் அழைத்து கொண்டு போக இவைகள் அனுமதிக்கிறதே இல்லை. காரணம், அந்த ஆவிக்குரிய தன்மைகள் ஏற்றுக்கொள்ளுகிறதே இல்லை, விசுவாசிக்கிறது இல்லை, நம்புகிறது இல்லை. கேட்க கேட்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறது. அவைகளை அப்ரிஷியேட் பண்ணுமே தவிர அவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும் என்கிற உணர்வை எப்பொழுது நாம் இழக்கிறோமோ, இதை என்னை குறித்து தான் கர்த்தர் பேசுகிறார். நான் மனம் திரும்ப வேண்டும் என்கிறதை பற்றி தான் கர்த்தர் பேசுகிறார். இதை என்னுடைய வாழ்க்கையிலே உணர முடியாமல் போகிறது உண்டானால் ஆவி முறிந்து போய் விட்டது என்று சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முறிவு நிறைந்த ஒரு காரியம், மாறுபட்ட நிலை அப்படிங்கிறத பத்தி வேதம் என்ன சொல்லுது பாருங்க. நீதிமொழிகளின் புத்தகத்தில் 28வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவைகளிலே ஒன்றிலே போய் விழுந்து போய் விடுவான். இங்கும் அங்கும் கால் தடுமாறக்கூடிய ஒரு வாழ்க்கையினுடைய நிலை. ஒரு காலத்தில் கர்த்தராகிய தேவனை பற்றிதான வைராக்கியம், இன்னொரு காலத்தில் உலகத்தை பற்றிதான சிநேகம், ஒரு காலத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய நேரத்தில் எழுப்புதல், மறு காலத்தில் உலகத்திலே வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது கீழே விழுந்து புலம்பக்கூடிய நிலை. இந்த ரெண்டு வழிகளில் நடக்கக்கூடிய மாறுபட்ட நிலை ஆவியினுடைய முறிவினால் உருவாக்கப்பட ஆரம்பித்து விடுகிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, ஜாக்கிரதை. நீ எதை நோக்கி கடந்து போக ஆரம்பிக்கிற? எங்கும் அங்கும் மாறி மாறி விகாரமாய் நடக்கக்கூடிய ஒரு தன்மையோடு கூட அல்ல, ஒரே வழியில் நடக்க வேண்டியது அவசியம். ஆவியினுடைய வழி என்று சொன்னால் மாம்சத்தினுடைய வழியை தூக்கி எறிஞ்சிடணும். மாம்சத்தினுடைய வழி என்றால் ஆவிக்குரிய வழியை விட்டுட்டு போயிடணும். இங்கும் அங்கும், இங்கு ஒரு புறம் அங்கு ஒரு புறம் என்று சொல்லி மாறி மாறி விகாரமாய் நடக்கக்கூடிய நடைமுறைகள் எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய முறிவினுடைய தன்மைகளுக்கு உட்படுத்தப்பட்டது என்கிறதை நீயும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஆவியினுடைய முறிவு உன்னுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது உண்டானால் ஒரு நிலைகளிலே, ஒரு காரியத்திலே நிலைவரமாய் நிறுத்த, உன்னுடைய வாழ்க்கையை நிலைவரமாய் நிறுத்த இந்த ஆவியினுடைய முறிவு உன்னை அனுமதிக்காது. ஆண்டவராகிய தேவனுக்குள் வைராக்கியமாய் எழும்ப இந்த ஆவியினுடைய முறிவு உன்னை விடாது. ஆவியினுடைய முறிவை நீ சீராக்கிக்கொள். ஆவியினுடைய முறிந்து போன ஆவியினுடைய முறிவினுடைய தன்மை எதனால் வருகிறது? ஆண்டவரோடு கூட மீண்டும் இணைக்கப்படக்கூடிய அனுபவத்தினால் அந்த ஆவியினுடைய முறிவை நம்ம மாற்ற முடியும். இந்த அனுபவத்தை நீ திரும்ப பெறாதிருக்கிறது உண்டானால் முறிந்து போன ஆவியினால் சாத்தானுக்கு எதிராக நிற்கிறது என்கிறது கூடாத ஒரு காரியம். ஆவியினுடைய முறிவு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் தடுமாற்றம். எங்கு நிற்க வேண்டும்? உலகம் நமக்கு முக்கியமா? ஆவிக்குரிய நிலை நமக்கு முக்கியமா? தடுமாற்றம். உலகத்துக்கு நம்ம லீவ் போடணுமா? ஆவிக்குரிய காரியத்தில் வளரணுமா? தடுமாற்றம். ஆண்டவராகிய தேவனுக்கு பிரையாரிட்டி கொடுக்கணுமா? உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? ஒரு தடுமாற்றம். இவைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் முறிந்து போன ஆவியின் நிலை. இன்றைக்கு இந்த முறிந்து போன ஆவியின் நிலை உன் நிலையா இருக்கிறது உண்டானால் இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை மனம் திரும்பி என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த காரியத்தை வைத்துக்கொண்டு சாத்தானை எதிர்க்க உன்னாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. சாத்தான் வரக்கூடிய காலம் இதோ வந்தாயிற்று. சாத்தானை எதிர்க்க வேண்டிய நீ முறிந்து போன ஆவியோடு கூட பிசாசை எதிர்க்கிறது எப்படி? இந்த ஆவியினுடைய முறிவை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் உன் ஆவியோடு கூட தேவனுடைய ஆவியை ஒன்றாக இணைப்பித்துக் கொள்.
இந்த ஒரு அனுபவத்தினால் தான் ஆவியினுடைய முறிவை மேற்கொள்ள முடியும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, காலம் கடைசியாய் இருக்கிறதுனாலே இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கடைசி கால ஆயத்தத்தின் ஊடாக நீ கடந்து வருகிறது உண்டானால், கேட்கிறதை மறக்கிறவனாய் அல்ல, கேட்கிறவைகளை தக்க வைத்துக் கொள்ளக்கூடியவனாய், கேட்கிறவைகளை கேட்டுவிட்டு அப்படி விட்டு விலகி போகக்கூடியவனாய் அல்ல, ரெண்டு வழிகளிலே தடுமாறி நடக்கக்கூடியவனாய் அல்ல, ஆண்டவராகிய தேவனுக்குள்ளாக ஒரே வழியில் நிலைபுறமாய் ஓடக்கூடிய ஆவியின் பலமுள்ளவனாய் நீ உன்னை காத்துக் கொள்கிறது உண்டானால், எழும்பி வரும் சகல ஆயுதங்களின் கூறுகளை மடங்கடிக்க உன்னாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இதை கேட்கும் தேவனுடைய பிள்ளையை, மனம் திரும்பு. ஆவியினுடைய முறிவுக்காக கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணு. என் ஆவி முறிந்து போன ஆவி மீண்டும் எழும்பத்தக்கதாக உம்மிலே நான் நிலைத்து பலன் கொள்ள எனக்கு நீர் கிருபையை தாரும் என்று நீ ஜெபிக்கிறது உண்டானால், உன் ஆவிலே மீண்டும் புதிய பலத்தை பெற்றுக்கொண்டு சாத்தானுக்கு எதிரான வல்லமையான போர் ஆளியாய் நீ உருவாக்கப்படுவாய் என்பதில் சந்தேகமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆவியின் முறிவு எங்கள் வாழ்க்கையின் பலவீனம். ஆவி தன்னுடைய உணர்வை இழந்து போய்விடும். இந்த முறிவின் நிமித்தமாக எங்களுடைய ஆவியினுடைய முறிவு வாழ்க்கையிலே விசனத்தை உருவாக்கும் என்றும், துக்கமடையும் நிலையை, மாறுபட்ட நிலையை உருவாக்கும் என்றும் வேத புஸ்தகத்தின் வழியாய் நாங்கள் கற்றுக்கொண்டோமே. எங்கள் ஆவிக்குரிய நிலைகளை சற்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். நாங்கள் எந்த காரியத்தையும் கேட்க கர்த்தாவை மறக்கக்கூடியவனாய் அல்ல, அவைகளிலே உறுதிப்பட நிலைத்து நிற்கக்கூடியவர்களாய் நாங்கள் எங்கள் ஆவியிலே புதிய பலம் வாய்ந்தவர்களாய் எழும்பி பிரகாசித்து பொல்லாத பிசாசின் சத்துவங்களை அழித்து ஒழிக்கத்தக்கதான புதிய சத்துவத்தோடும் வல்லமையோடும் எழும்ப இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் உம்முடைய ஆவியின் பலம் அவர்களை எழுப்புதல் அடைய செய்ய வேண்டும் என்று நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். அன்றைக்கு ஒரு எசேக்கியேல் தீர்க்கதரிசி உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து உயிரடையும்படிக்காக கர்த்தருடைய நாமத்தினால் தீர்க்கதரிசனம் உரைத்ததை போல இன்றைக்கு உலர்ந்து போனவர்களாய் காணப்பட்டு இதோ உம்முடைய பிள்ளைகளாக காணப்படக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை பார்த்து இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய வார்த்தைகளாகிய தீர்க்கதரிசன வார்த்தைகளை அனுப்புகிறேன். உலர்ந்து போன ஒவ்வொரு எலும்புகளும் இயேசுவின் நாமத்தினால் உயிர்களை பெற்றுக் கொள்வதாக, இழந்து போன எல்லா விதமான ஆவிக்குரிய உரிமைகளை அவைகள் மீண்டும் பெற்றுக் கொள்ளத்தக்கதான புதிய சத்துவங்களை வல்லமைகளை இந்த நாளில் உருவாக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். பொல்லாத கிரியைகளை விட்டு தாண்டி கடந்து போய் ஆவியிலே கர்த்தாவை முறிந்து போன நிலைகளை மாற பண்ணி கர்த்தரோடு கூட மீண்டும் எழும்பி பிரகாசித்து பொல்லாத சாத்தானின் அதிகாரங்களை நிர்மூலமாக்க இவர்களுடைய ஆவிகளை ஆண்டவராகிய தேவன் வலிமைப்படுத்தி உயிரடைய செய்து எழும்பி பிரகாசிக்க செய்து மகா பெரிய வல்லமைகளை விளங்க செய்து இராணுவங்களின் சேனைகளாய் உருவாக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம். எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியினால் இணைக்கப்பட்டு ஆவியின் முறிவை நீங்கள் மேற்கொள்ள துவங்குகிறது உண்டானால், இந்த கடைசி நாட்களிலே கர்த்தராகிய தேவனுக்குள் வல்லமை நிறைந்த போர் ஆயுதங்களாய் உருவாக்கப்பட்டு ஆவிக்குரிய யுத்தங்களிலே மகிமையான காரியங்களை சாதிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். தடுமாற்றம் நிறைந்த எல்லா ஆவிக்குரிய நிலைகளை இன்றைக்கு சீராக்கக்கூடிய வேளையை நோக்கி தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்கக்கூடிய உங்களுக்கு சாதாரணமான விதத்தில் கர்த்தராகிய தேவன் பேசவில்லை. உங்களை உருவாக்கவே கர்த்தர் பேசிக்கொண்டு வருகிறார். இந்த உருவாக்கத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்கிறது உண்டானால், நீங்கள் உருவாக்கப்பட்டு கடைசி கால படையிலே கர்த்தருக்கென்று வல்லமையாய் பிரகாசிக்கக்கூடிய மக்களாய் எழும்பி நிற்பீர்கள் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.